இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் பெரிய போட்டியில் மோதினர். உலகம் முழுவதும் ரசிகர்கள் ஆவலுடன் பார்த்தனர். இந்திய அணியின் கேப்டன் மனதில் ஒரு சிறிய கவலை இருந்தது. போட்டி மிகவும் கடினமாக இருக்கும் என்று தெரிந்தது. போட்டி தொடங்கும் முன் இந்திய வீரர்கள் அனைவரும் பழனி முருகன் நினைத்து பிரார்த்தனை செய்தார்கள். முருகா, எங்களுக்கு துணை நில், நாட்டிற்கு வெற்றி கொடு என்று வேண்டினர். போட்டி தொடங்கியது. முதல் பேட்டிங் செய்தது வெஸ்ட் இண்டீஸ். ஆரம்பத்தில் அவர்கள் வேகமாக ரன்கள் எடுத்தனர். இந்திய பந்து வீச்சாளர்கள் சிரமப்பட்டனர். ஸ்கோர் 300 ரன்களை கடந்து போனது. இந்திய ரசிகர்கள் கவலைப்பட்டனர். இடைவேளையில் இந்திய வீரர்கள் அமைதியாக அமர்ந்து முருகன் நாமம் ஜபித்தார்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. அதன் பிறகு இந்தியா பேட்டிங் தொடங்கியது. முதல் 2 விக்கெட்டுகள் விரைவாக விழுந்தன. ஸ்கோர் 20-2. அப்போது கேப்டன் மனதில் முருகன் தோன்றினார் போல இருந்தது. வேலொளி போல ஒரு நம்பிக்கை வந்தது. ஒரு வீரர் அற்புதமாக விளையாடத் தொடங்கினார். சிக்சர்கள், பவுண்டரிகள், அழகான ஷாட்கள். ரசிகர்கள் கத்தினர், முருகன் அருள். கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்டது. முதல் பந்து 2 ரன், இரண்டாவது பந்து 4 ரன், மூன்றாவது பந்து டாட் பந்து. இப்போது 2 பந்தில் 4 ரன் தேவை. நான்காவது பந்து பெரிய 6. இந்தியா வெற்றி பெற்றது. ரசிகர்கள் சொன்னார்கள், வேலவேல் முருகன். கதை முடிவு. முருகன் அருளால் இந்தியா வெற்றி பெற்றது.